ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆனந்தன், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன வலியுறுத்துறாங்க? ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று திரண்டு தற்போது ராஜீவ்காந்தி அரசு புது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி சாலை என்று சொல்வார்கள் பிரதான சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பொது மருத்துவமனைக்கு வருவதற்கு அதுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிராட்வே பேருந்து நிலையம் இங்கிருந்து பூந்தமல்லிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே இருக்கிறது. அங்கிருந்து வெளியே வருபவர்களுக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும்னா அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உடல் கூறு பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது ஒரு புறம். இதற்காக 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில இந்த இடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தும் தற்போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உணர்வுபூர்வமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யக்கூடிய பணியில காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் உண்மையான குற்றவாளியை கண்டறிய வேண்டும், அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உடல் கூறு பரிசோதனை நிறைவு பெற்று இங்கிருந்து அவர்கள் உடலை கொண்டு செல்வதற்கான பணி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் உடல் கூறு அந்த பரிசோதனை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் காவல்துறையினரில் ஈடுபட்டு வருகிறார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகளுடையும் ஒருங்கிணைப்பாளரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் சாலையிலிருந்து எழுந்து செல்லாமல் சாலையில் அமர்ந்தும் படுத்தும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த பகுதியை பொறுத்தவரை மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. சென்னை நம்பர் 1 என்று சொல்வார்கள். பிரதான முக்கியமான அலுவலகம் மருத்துவமனைக்கு பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய சாலையில 4 முனைகள் சந்திக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் தற்போது அமர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தற்போது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது, அதையும் மறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் கண்முன்னாடி பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது நம் ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த கொலை சம்பவத்தில் யார் ஈடுபட்டது, இதற்கு முன்பு என்ன மின் விரோதம் எதுவும் இருந்ததா, இந்த உண்மையான குற்றவாளிகள் யார்? குறிப்பாக 8 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த 8 பேர் உண்மையான குற்றவாளி தானா? உண்மையான குற்றவாளி யார்? இந்த கொலைக்கான பின்னணியில் யார் இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள்? அனைவரையும் கைது செய்ய வேண்டும், உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் மாற்று வழியில் செல்வதற்காக காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பாக வரக்கூடிய வாகனங்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளை மாற்று வழியில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கு சொல்லலாம். மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாகனம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து பிராட்வே பேருந்து நிலையத்தில் செல்வதற்கான மாற்று வழியை ஏற்பாடு செய்து காவல்துறை பேருந்து இயக்க வழிவகை செய்து வருகிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இங்கிருந்து அவருடைய வீட்டுக்கு பெரம்பூரில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அதே போல பொதுவான இடத்திற்கு அஞ்சல் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையை அனுமதி கேட்டு வருகிறார்கள். அதுக்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அவர் உடனே இங்கிருந்து அங்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருக்கிறது. அந்த தொலைவு முழுவதுமாக காவல்துறையினர்கள் வந்து பாதுகாப்பு பணிகளில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதேனும் எடுத்துச் செல்லும் போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் காவல்துறையினர்கள் வந்து எடுத்து வர்றார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இருப்பினும் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டு 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த 8 பேரும் இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை. இதற்கு பின்னால் இருப்பவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்கள் விரைவில் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோஷத்தை வலியுறுத்தி தான் தற்போது போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தில் தொடர்ந்து காவல்துறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மாற்று வழியில் பேருந்துகளை இயக்கவும் வாகனத்தை இயக்கவும் திட்டமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்ட காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தன், ஒரு பக்கம் மறியல் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, மற்றொரு பக்கம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. பாதுகாவலர்கள் எல்லாம் அங்க பேச்சுவார்த்தைக்கும் இருக்கிறாங்க, சமரச பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். போக்குவரத்தை சரி செய்யும் பாதுகாவலர்கள் அந்த பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். 8 பேர் சரணடைந்த நிலையில் அவரிடம் விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் ஒரு பக்கம் அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம் என்று சரணடைந்தவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த புறம் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை நாம் மறியல் போராட்டம் தொடரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.